எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து bosskeytech பாஸ்கர். நம்மளோட சேனல்ல ஃபோட்டோஷாப் பத்தி நிறைய டியூட்டோரியல் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்க. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ஃபோட்டோஷாப்ல தான் பண்றது. ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துலயே நம்ம இந்த வொர்க்க பண்ணிரலாம். ஸோ அதை எப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. இப்போ இந்த ஃபோட்டோ தான் நான் அந்த ஃபோட்டோ மாற்றிருக்கிறது. ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோஸை எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அந்த எஃபெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிடணும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது த்ரெஷ்ஹோல்ட். ஸோ இது வந்து உங்கள் ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த த்ரெஷ்ஹோல்டு லெவலை நீங்கள் வச்சுக்கணும். நான் ஒரு 130 அந்த மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுன்னா இந்த லேயர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே தேவையில்லாத இடத்துலலாம் நான் வந்து அதை எரஸ் பண்ணிடுறேன். நான் லேசர் டூல் எடுத்துட்டேன். எடுத்துட்டு இங்கே ஐட்ராப்பர் டூல் எடுத்துட்டு இந்த கலரே பிக் பண்ணி ஆல்ட் டெலீட் கொடுத்துக்கிறேன். அந்த கலர் எனக்கு போயிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த லேயர் வந்து நான் சரியாக செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு டூப்ளிகேட் போட்டுக்கிட்டேன். எதுக்காகனா இதை நான் சென்டர் பண்ணுறதுக்காக நான் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் நான் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இப்போது அதே கலரை வச்சுட்டு பேக்ரவுண்டு வந்து ஆல் டெலீட் கொடுத்துட்றேன். இந்த சின்னதை ரிமூவ் பண்ணிடுறேன். நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ணோன்னா இதுக்கு நம்ம வந்து கலர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை இப்படியே வந்து நல்லா இருக்குன்னா இப்படியே கூட நம்ம விட்டுறலாம். கலர் லுக்கப்பில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நிறைய டோன்ஸ்லாம் வரும். இதில் வந்து நம்ம இந்த எட்ஜி அம்பருங்கிற இந்த டோனை வந்து வச்சுக்குவோம். வச்சுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டில் கொண்டு போயிடணும். ஸோ வச்சுட்டிங்கன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு கலராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாலிட்டில் போயிட்டு தனியாக எனக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் சாலிட்டில் வச்சுட்டு இங்கேயே லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் உங்கள் கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கலருமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த கலரோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.